புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கூடுதல் விவரங்களோடு புதுச்சேரியில் மழை வெள்ள நீரால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் இணைக்கிறார். வணக்கம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா மாலதி, தற்போது நாம் பாண்டிச்சேரி எம்ஜி சாலை பகுதியில் இருக்கோம். இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை விடிய அந்த பாண்டிச்சேரி சுற்று வட்டார பகுதியில் மழை பெய்தது. தற்பொழுது நம்மளது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி எம்ஜி சாலை, அதாவது பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைநகரான இந்த பகுதியினுடைய முக்கிய சாலைகள் ஒன்று. இந்த பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் இதை நம்ம நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் பாண்டிச்சேரி பகுதியில் ரெயின்போ நகர், வெங்கடேஸ்வரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் மற்றும் வீடுகள், கடைகள், வணிக நிறுவனங்களில் வெள்ளம் புகுந்ததால் மிகப்பெரிய ஒரு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நாம் இந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பல்வேறு கடைகளிலையும் தண்ணீர் புகுந்ததால் அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்ம இந்த பகுதியில் அதே போல இந்த மழையினால் தற்பொழுது மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அதிகபட்சமாக 70% மேலாக அனைத்து கடைகளும், அதாவது ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்கு வந்துள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாருங்க, இப்ப நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கடைக்குள்ளார தண்ணி பூந்துருக்கு. அந்த தண்ணி பூந்ததுனால அந்த உள்ளார எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. ஐயா சார், இப்ப இந்த மலையில இந்த அளவுக்கு சேதப்படுத்திருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது இப்பதான் நடக்குதா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? சார், இது வருஷம் வருஷம் நடக்குது சார். இங்க பக்கத்துல வாய்க்கால் கட்டினாங்க. பெட்டிக்கனல் ஸ்ட்ரீட்ல இருந்து சின்ன வாய்க்கால் இருக்குங்க. அந்த வாய்க்கால் குறுக்கிட்டாங்க. குறுகுந்தில் எங்களுக்கு வருஷம் தண்ணி வரப்பெல்லாம் 40,000 50,000 லாஸ் ஆயிடுது. ஒரு முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது. இவ்வளோ தூரம் நாங்கள் வாரி ஊற்றிட்டோம். இது கவர்மெண்ட்டு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். இதுக்கு ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க கொஞ்சம். அதாவது இவர்கள் கூறியது போல வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டிலையும் இதே போல இவர்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதாவது மாநகரின் முக்கியமான சாலை இந்த எம்ஜி சாலை, அதாவது மகாத்மா காந்தி சாலை. இந்த சாலை பகுதியில் தான் இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு. வணிக நிறுவனங்கள் இப்ப நம்ம ஒன்று தான் காமிச்சிருக்கோம். இப்ப சிறிய நிறுவனங்கள்ல இருந்து பல நிறுவனங்கள்லயே இந்த தண்ணி பூந்திருக்கு. இதனால வணிகர்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்காங்க. அதே சமயத்துல இது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க, பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் அதே போல பாருங்க, உள்ளார ரெடிமேட் ஆடைகள் கடை. இந்த கடையிலையும் உள்ளார முழுவதுமாக தண்ணீர் பூந்து இன்று காலை முழங்கால அளவுக்கு தண்ணீர் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த தண்ணீரை வடிப்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தொடர்ந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து இருக்கும் நிலையில இதோ போன்ற வணிகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் வீடுகளில் பல்வேறு சேதமடைந்துள்ளது. அது மட்டுமல்ல இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவை முழுவதுமாக நனைந்து பல பகுதிகளில் இருப்பதை நம்ம காலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் இன்று காலை பாண்டிச்சேரியில் மழை விட்ட நிலையில் தற்பொழுது பாண்டிச்சேரியின் பிரதான பகுதியான இந்த எம்ஜி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மாலதி. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றனர். புதுச்சேரியில் இருந்து கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.